கிரிவலம் எப்போ வேணாலும் செய்யலாமா? வாரத்தில் எல்லா நாள் செய்யலாமா? அஷ்டமி நவமியில் செய்யலாமா? அமாவாசை பௌர்ணமியில் செய்யலாமா? நிறைய சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு முடிவும் இல்லை, அளவும் இல்லை. முதல்ல வார நாளில் நம்ம போகலாமா? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அதில் போகலாமா? அதில் போனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக யோசிப்போம். எல்லாத்தையும் மொத்தமாக பேசணும்னு வச்சிங்களேன், ஒரு எபிசோடில் முடியாது. 3 நிமிஷத்துக்குள்ளே நான் முடிக்கணும். ஆகவே இதை எழுதி வச்சுக்கிட்டு அந்தந்த நாளில் நீங்கள் அந்தந்த கோவிலுக்கு உங்களது கோரிக்கையை மனசில் வச்சுக்கிட்டு கிரிவல பிரதட்சணம் பண்ணுங்க. ஓகேயா? ஞாயிற்றுக்கிழமையில் போனீங்கன்னா கிரிவல பாதையில் மோட்சம் கிட்டும். திங்கக்கிழமை போனீங்கன்னா செல்வ வளம், நல்ல வருமானமும் பணம் வீட்டிலையும் தங்கும், பணப்பிரச்சனை தீரும். செவ்வாய்க்கிழமையில் போனீங்கன்னா வறுமை போகும், கடன் தீரும், மங்களத்தை தரும். செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா? ஆகவே செவ்வாய்க்கிழமையில் எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ போயிட்டு வாங்க. புதன்கிழமைங்கிறது நல்ல கல்வி வளர்த்து தருவான், நல்லா படிக்கலாம், மெமரி பவர் கூடும், படிக்கிற பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம். அதுலேயும் மேற்படிப்பு, காலேஜ், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறாங்க பாருங்கள். அமெரிக்காலெலாம் போய் படிக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் படிக்கிறாங்க, ஜெர்மனியில் படிக்கிறாங்க, லண்டனில் படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை வந்தால் கூட இந்த புதன்கிழமையில் கூட்டிகிட்டு போயிட்டு கிரிவலம் போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை மட்டுமே இல்லை, மற்ற கிரிவலம் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். மலை சார்ந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி நாட்களில் போயிட்டு வந்தால் ரெஸ்ட் இருக்காது, நிதானமாக ஏக சிந்தனையோடு போயிட்டு வரலாம். அடுத்தது வியாழக்கிழமை தியானம், யோகம், பக்தி, பேர், புகழ் இதெல்லாம் அடையிறதுக்கு வியாழக்கிழமையில் நீங்கள் கிரிவலம் போகலாம். ஆட்சி செய்கிறவங்க கூட முக்தி பெறுவதற்காக வியாழக்கிழமை போகலாம். வெள்ளிக்கிழமை வைகுண்ட பதவி அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு ஏதோ பதவியெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஆட்சி கட்டிலில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், நல்ல பேரும் புகழும் பட்டம் பெறணும்னு நினைக்கிறவங்க, நல்ல பாட்டு பாடுறவங்க, சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவங்க, அத்தனை பேரும் நீங்கள் இந்த பதவி வேணுங்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் போயிட்டு வந்தீங்கன்னா, நிறைய பேர் ராவாலத்தில் போகலாமா சார், யமகண்டத்தில் போகலாமா சார், அன்றைக்கி 10, 12, 3 நாள் எதுவாக இருந்தாலும் போங்க. கிரிவல பாதையில் நீங்கள் செய்ய வேண்டியது தானங்களும் தர்மங்களும். எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். நவக்கிரக தோஷம் இருக்கிறவங்க சனிக்கிழமையில் போயிட்டு வாங்க. உங்களுக்கு ராகு கேது பிரச்சனை, சனி பிரச்சனை, அத்தனை பேர் நவக்கிரக தோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமை